மதுரை செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கீங்க. சார் வணக்கம். கிட்டத்தட்ட மதுரையில் 10 தொகுதிகள் இருக்குது. தொகுதியோட கள நிலவரம் என்னவாக இருக்குது? எந்தெந்த கட்சி வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள்? நிச்சயமாக மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஆரம்ப கட்டம் முதலே 8 மணிக்கு தபால வாக்குகள் எண்ணப்பட தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு இவிஎம் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய எண்ணிக்கையானது தொடங்கியது. முதலில் இருந்தே தாவேகா வேட்பாளர்கள் அனைவருமே, அதாவது மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதியில் 9 சட்டமன்ற தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தனர். அதே போல மேற்கு சட்டமன்ற தொகுதி, நம்மளுடைய மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார். டிவிகே சார்பாக எஸ்ஆர் தங்கபாண்டி என்பவர் போட்டியிடுகிறார். திமுக சார்பாக ரகுபாலாஜி என்பவர் போட்டியிடுகிறார். 3 முறை தொடர்ந்து மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது அவர் பின்னடைவை சென்றிருக்கிறார். குறிப்பாக 40,781 வாக்குகள் பெற்று தாவேகா வேட்பாளர் எஸ்ஆர் தங்கபாண்டி முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல மதுரை கிழக்கு தொகுதியை பார்த்தோமானால் சிட்டிங் அமைச்சர் மூர்த்தியோட தொகுதி ஆவார். அந்த தொகுதியில் கூட தாவேகா வேட்பாளர் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். குறிப்பாக 9வது சுற்று முடிவின்படி பார்த்தோமானால் மொத்தமாக பெறப்பட்ட வாக்குகளில் தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயன் 36,579 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி 34,684 வாக்குகள் பெற்று 1000 ஓட்டுகளுக்கு பின்னடைவை சென்றிருக்கிறார். அதே போல மத்திய தொகுதியை பார்த்தோமானால் டிவிகே சார்பில் முஸ்தபா என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதே போல திமுக சார்பில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிருந்தார். அதே போல ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்டவர் பார்த்தோமானால் புதிய நீதி கட்சியின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி போட்டியிட்டிருந்தார். இந்த 3 பேருடைய நிலவரங்களை பார்க்கும் போது டிவிகே வேட்பாளர் முஸ்தபா 24,127 வாக்குகள் பெற்று முதல் இடத்தில் இருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 13,015 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 2வது இடத்தில் திமுக, முதல் இடத்தில் தாவேகா. அதே போல தெற்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தாவேகா வேட்பாளர் கோபிசன் என்பவர் முன்னிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் மதிமுக சார்பாக போட்டியிட்ட பூமிநாதன். அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வந்தார். அவரும் பின்னடைவை தான் சென்றிருக்கிறார். மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 9 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்து வந்தனர். கடைசி நிலவரப்படி 2-3 இடங்களில் மட்டும் ஏறி இறங்கி வந்தாலும் தொடர்ந்து மதுரை 10 சட்டமன்ற தொகுதியில் தாவேகா தான் மொத்தமாக முன்னிலையில் இருக்கிறது. தாவேகாவின் முகம்தான் முன்னிலையில் இருக்கின்றே நாம் சொல்லலாம். அதே போல வடக்கு சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா விஜயன்பன் கல்லானை அவர் 6,979 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறார். மொத்தமாக அமைச்சர் ரீதியாக பார்த்தோமானால் திமுகவில் 2 அமைச்சர்கள் இருந்தார்கள், மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதிமுகவை பொறுத்தவற்றில் 2 முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். அவரும் பின்னடைவை தான் சென்றிருக்கிறார். திமுக, அதிமுக 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதிதாக வந்த தாவேகா வெற்றி முகமாகவே ஆரம்பத்தில் இருக்கிறது. குறிப்பாக 8 மணியில் இருந்து தற்போது 12 மணி நிலவரப்படி பார்த்தோமானால் ஒரு இடத்தில் கூட ஏறி இறங்கவில்லை. ஆரம்பத்திலே வெற்றி முகமாகவே தாவேகா வேட்பாளர்களுக்கு அமைந்திருக்கிறது. தற்போது நம்மளுக்கு ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு சுற்று 2 சுற்று குறைந்து ஏறும். நாம் அதை ஏற்கனவே நம்மளுடைய அனுபவமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது வரை அந்த வெற்றி என்பது தாவேகா சாதகமாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி என்பவர் கிழக்கு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றவர். முதலில் ஒரு 5 சுற்றுகளில் மட்டுமே முன்னிலை வைத்து வந்த அமைச்சர் மூர்த்தி தற்போது 3 சுற்றுகள் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். கார்த்திகேயன் என்பவர் தான் முன்னிலையில் இருக்கிறார் அந்த கிழக்கு தொகுதியில். அதே மாதிரி மேற்கு தொகுதியில் பார்த்தோமானால் எஸ்ஆர் தங்கபாண்டி டிவிகே வேட்பாளர் முன்னிலை. மத்திய தொகுதியில் பார்த்தோமானால் பிடிஆரை எதிர்த்து போட்டியிட்ட முஸ்தபா என்ற தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். வடக்கு தொகுதியில் டாக்டர் சரவணன், அதிமுக சார்பாக டாக்டர் சரவணன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் விஜயன்பன் கல்லானை என்பவர் போட்டியிட்டிருந்தார். அவரும் முன்னிலையில் இருக்கிறார். மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வெற்றி முகமாக முன்னிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த முன்னிலை விவரம் என்பது தற்போது ஏறி இறங்கவில்லை. ஆரம்ப கட்டத்திலிருந்தே லீடிங்கில் செல்வது போன்ற ஒரு அமைப்பை கட்டமைத்துதான் தாவேகா வேட்பாளர்கள் ஒரு வெற்றி முகத்தை காண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி, அதாவது மதுரையில் 10 சட்டமன்ற தொகுதியில் 5 இடங்கள்
2 தொகுதிகள் என வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் பார்த்தோமானால் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களில் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 5 வாக்குச்சாவடி மையங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் வாக்குச்சாவடிக்கு வெளியே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். திமுகவோ அதிமுக தொண்டர்கள் எவருமே அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வெளியே நிற்கவில்லை. ஏனென்றால் இவர்களுடைய முகமானது வெற்றி முகத்தை கண்டு கொண்டே இருப்பதால் எந்த ஒரு வாக்குச்சாவடி மையங்களிலும் திமுக மற்றும் அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் யாரையும் பார்க்க முடியவில்லை. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் தாவேகா வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் தங்களுடைய வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். மதுரையில் மொத்தம் 5 வாக்குச்சாவடி மையங்களில் 2 தொகுதிகள் என தலா 2 தொகுதிகள் என எண்ணப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் 11வது சுற்று 12வது சுற்று என்று ஏறி இறங்கி வந்தாலும் மொத்தமாக பார்த்தோமானால் 8 தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களை சார்ந்த ஆதரவாளர்கள் தான் 5 வாக்குச்சாவடி மையங்களிலும் அந்த போலீஸ் கட்டுப்பாடை மீறி சில பகுதிகளில் நின்று தங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக பட்டாசுகளை வாங்கி கையில் வைத்துக் கொண்டு தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள். இதுதான் தற்போதைய மதுரை மாவட்டத்தின் கள நிலவரமாக உள்ளது.